அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அளித்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் கூத்தாய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் திறமையும் தன்னாட்சியும் உள்ள ஈழத்தமிழர்களின் நீதிக்கான கூப்பாடு கிராய் பலமடைய வேண்டிய வாரம். இந்த வாரம் எதிர்வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பேரவையின் 60வது ஆண்டு கூட்டத்தொடரில் ஆரம்பமாக இருக்கின்ற அந்த கூட்டத்தொடரில் அதை மையமாக வைத்து அனைத்துலக செயற்பாடுகள் நெறிப்படுத்தப்படும் வாரமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இஸ்ரேலின் பலஸ்தீன மக்கள் மேலான இன அழிப்பு, அந்த நோக்கிலான அந்த போர் ஏற்படுத்தி இருக்கிற மனித உரிமை பிரச்சனைகள் மற்றும் ரஷ்யாவின் உக்ரைனின் மக்கள் மேலான நில ஆக்கிரமிப்புடன் கூடிய போர், அது ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள், ஈரானை அணுவாயுத நாடாக மாறாத தடுக்கும் அமெரிக்காவினுடைய வான்வழி ஆக்கிரமிப்பு போர், அதனுடைய விளைவுகள், பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு முயற்சிகளுக்கு எதிரான இந்தியாவின் எதிர்ப்பு போரில் அமெரிக்காவின் நிலை, இப்படி பல சர்வதேச மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிற மனித உரிமை பிரச்சனைகள் பற்றிய விவாதங்கள் அதற்கு கூட பின்னணியில் இடம்பெறுவதற்கு இடம் இருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய மனித உரிமை பிரச்சனை ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைகளின் வழி தீர்க்கப்படுவதற்கு அனைத்துலக நிதி மதி உதவிகளை வழங்குதல் என்ற நோக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் போக்காக மாறுவதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெளிவாக தொடங்கிவிட்டது. இந்த நடைமுறை யதார்த்தத்துக்கு ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இருவாரத்துக்குள் எதிர்வினை செய்ய போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பற்றிய விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னுடைய மிக பலம் பொருந்திய அறிவித்தனத்தை எல்லாம் பயன்படுத்துவதாக எல்லாம் செய்திகள் கிடைக்கின்றன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு இந்த கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் கலந்து கொள்வதற்காக செல்வம் இருக்கின்றார் என்ற செய்திகள் கூட வருகின்றது. இப்படியான இந்த நிலையில் இந்த நடைமுறை யதார்த்தத்துக்கு, அதாவது ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைக்குள் விசாரணை என்கின்ற தன்மையை ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவே முன்னெடுக்கின்ற ஒரு அச்சத்தை தரக்கூடிய வகையில் தான் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஸ்ரீலங்கா குறித்த முன்னறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த முன்னறிக்கைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதில் கூறப்பட்டவற்றை எவ்வாறு தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், மறுக்கின்றார்கள், எவ்வாறு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்திட்டங்களை செய்ய இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய அந்த மறு அறிக்கையை தாக்கல் செய்தன் பின்னர் அதனை மையமாக கொண்டு இந்த கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளரின் உத்தியோகபூர்வமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் ஈழத்தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஈழத்தமிழர்கள் தாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து வரும் இலங்கை தீவில் தங்களின் யாராலும் என்றும் பிரிக்க இயலாத இந்த இறமையின் அடிப்படை மனித உரிமையான தன்னாட்சி உரிமையினை முன்னிறுத்தி நீதிக்கான கூப்பாட்டினை, கிரை என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பலமாக எழுப்ப வேண்டும். ஈழத்தமிழர்களின் தாயகத்தில் இருந்து எழும் இந்த நீதிக்கான கூப்பாட்டை உலக இனமாக உலகெங்கும் வாழும் புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் தொப்புள் கொடி இன உறவாக உள்ள தமிழக தமிழர்களும் இணைந்து உலகமயப்படுத்த வேண்டும். இந்த ஈழத்தமிழர்களுடன் தமிழக தமிழரினதும் இனத்துவ ஒருமைப்பாட்டுடன் கூடிய நீதிக்கான கூப்பாடே அனைத்துலக மக்களதும் ஈழத்தமிழர்களின் நீதிக்கான கூப்பாட்டுக்கான ஆதரவு தூண்டலாக அமைந்து அதன் துலங்களாக ஈழத்தமிழர்களுக்கான அனைத்துலக நீதியை பெற்று தரும் என்பது இலக்கின் இவ்வாற கருத்தாக இருக்கின்றது. இதோட முக்கியமான விடயம், தாயகத்திலிருந்து இந்த குரல் முதலில் எழுப்பப்பட வேண்டும். வெளிநாடுகளில் கொண்டு போய் அறிக்கைகளை சாலையோ அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் தலைவர்களுடன் பேசுவதாலேயோ அந்த நிலை வராது. இது தாயகத்தில் இருந்து அந்த நிலை எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் அதற்கு
ஆதரவான வெளிப்படுத்தலை ஊக்குவித்தலை அனைத்துலகிலும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களும் எங்களுடைய இனத்துவ உறவான தமிழர்களும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற இந்த ஆசிரிய தலையங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரத்திலே இன்று ஈழத்தமிழர்கள் அரசியல்வாதிகள், கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், சிவில் சமூகத்தினர் என்று ஐங்குழி தாக்கத்தினை கொண்டவர்களாக உள்ளனர். இந்த 5 குழுக்களுக்கூடத்தான் அனைத்துலக தொடர்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்காவின் இறைமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக எதனையும் சொல்லவோ செய்யவோ முடியாதவாறு ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சட்டத்தின் 6ஆம் திருத்தத்தின் வழி தடுக்கப்பட்டவர்களாகவே கடந்த 43 ஆண்டுகளாக தங்கள் நாடாளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர் பொறுப்புகளை செய்து வருகின்றனர். இதனால் இவர்களால் ஈழத்தமிழர்கள் நீதிக்கான கூப்பாட்டினை வெளிப்படுத்த இயலாது, வெளிப்படுத்துவது போல நடிப்பார்கள். இந்த பாராளுமன்ற முறைமைகளையும் இந்த உள்ளூராட்சி முறைமைகளையும் விட்டு வெளியே வந்தார்கள் என்றால் மட்டும்தான் இவர்களால் செயற்பட முடியும். அதுக்காகத்தான் தந்த செல்நாயம் 1975ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சபையாக அப்பொழுது கட்டமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள குடியரசின் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து முற்றுமுழுதாக வெளியாக வந்தார். அதை எவ்விதமாக எல்லாருமாக குழப்பினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அவற்றை நாங்கள் இப்பொழுது திரும்பவும் நாங்கள் நூற்றுவிவாக்கம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நிச்சயமாக ஈழத்தமிழ் அரசியல் யாருமே பெரிதாக எதையும் செய்ய மாட்டார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து போகுமாயிருந்தால் ஈழத்தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர் மேலான கட்டுப்பாட்டினை வலுப்படுத்துவதையே தலைமை பணியாக கருதி செயற்பட்டு வருகின்றார்கள். உதாரணம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த கட்சியில பேரு குந்தி இருக்க வேணும், அந்த கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது. இதுதான் வயசு போனாலும் அவர்கள் சிலவிட மனித தன்மைக்கு கீழே சுயமாக சிந்திக்கின்ற தன்மையை கூட அவருடைய வயது குழப்பினாலும் கூட பரவாயில்லை என்று கூட உட்கார்ந்த தன்மைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். சரியா? அப்படியான நிலை அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் ஈழத்தமிழ் அமைப்புகளை பொறுத்த மட்டில் தங்கள் அமைப்புகளுக்கான பொருட்பலம், மனித பலம் என்பனவற்றை வளர்ப்பதிலேயே தலைமை பண்பாடுகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழத்தமிழ் இயக்கங்களை பொறுத்த மட்டில் பல்குழு, பால் செய்யும் உட்பகை இவற்றின் வழி பிளவுண்டு போகும் தலைமை பண்பையே வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்நிலையில் சிவில் சமூகங்களின் வழியாகவே ஈழத்தமிழ் நீதிக்கான கூப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டிய அரசியல் யதார்த்த நிலை காணப்படுகின்றது. ஆனால் சிவில் சமூகங்கள், மாணவர், ஆசிரியர், தொழிலாளர், ஊரில் மக்கள் இடை நாளாந்த வாழ்வுக்கு துணையாக இருப்பவர்கள், யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மக்களின் உட்கட்டுமானமாக உள்ள கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் காணப்படும் ஆன்மீக தலைமைகள் என்ற ஈழத்தமிழின் சமூக அடித்தளத்தவர்களின் பங்களிப்பில்லாத மேற்குலக அல்லது இந்திய அல்லது சீன மேலாண்மைகளுடன் தங்களை பிணைத்துக் கொண்ட முகவர்களின் வழியானதாகவே செயல்நிலை பெறுகின்றன என்பது வரலாறாக உள்ளது. இதற்கு நேர்மாறாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல்வாதிகள், கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், சிவில் சமூகங்கள் என்பன SWRT பண்டாரநாயக்க மாணவர், ஆசிரியர், தொழிலாளர், நாட்டு வைத்தியர், பிக்கல் வழியான ஐங்குழி சிவில் சமூகத்தை உருவாக்கியது முதல் இன்று வரை இந்த அடித்தளத்தன்மையில் உறுதியாக நின்று கொண்டே தங்களின் அனைத்துலக பிராந்திய வெளிவார தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவே சிங்கள பௌத்த பேரினவாத எந்த அரசியல் தலைமையும் தாங்கள் சிங்களவர்களுக்கு பௌத்தத்துக்கு பணியாற்றவே ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளதாக துணிந்து அனைத்துலக பிராந்திய வல்லாண்மைகளுக்கு பதிலளித்து ஈழத்தமிழின அழிப்பை, ஈழத்தமிழின துடைப்பை, ஈழத்தமிழின பண்பாட்டு அழிப்பை தமது அரசியல் கொள்கை கோட்பாடாகவே படைபல துணையுடன் முன்னெடுத்து வரும் வரலாறாக உள்ளது. இதனால் சிங்கள தேச நிர்மாணத்தின் உறுதியானதாக கருதும் சிங்கள தேச நிர்மாணத்தை உறுதியானதாக கருதும் அனைத்துலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அனைத்துலக சட்டங்களுக்கு எதிரான செயற்பாடுகளையும் அதன் உள்நாட்டு பிரச்சனை என்ற வடிவில் ஏற்று ஸ்ரீலங்காவின் அரசு மேலும் உறுதி பெற தாம் உதவி தங்களின் சந்தை மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு இலங்கை தீவின் இருப்பையும் பலத்தையும் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து பயந்து கொள்வதிலேயே தமது தலைமை பண்பாக இதுவரை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதற்கான இந்த மாத உதாரணம் தான் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணையாளரின் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத 60வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவுக்கான
அறிக்கையின் முதல் நிலை அறிக்கை. அதில் விதந்திக்கப்பட்டவற்றை ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு ஏற்று எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதை ஸ்ரீலங்கா அதற்கான பதிலினை அளித்த பின்னர் ஆராய்ந்து அதற்கேற்ப 60வது அனைத்துலக மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்கா குறித்த அறிக்கையை மனித உரிமை ஆணையாளர் தாக்கல் செய்ய இருக்கின்றார். இந்நிலையில் அரசியல் கட்சி அமைப்பு இயக்கம் சமூக வேறுபாடுகளை கடந்து இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற உண்மையை உறுதிப்படுத்தி அதில் அடிப்படை மனித உரிமையான தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தாங்கள் வாழ்வதற்கான அனைத்துலக சட்ட முறைமைகளை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி கையொப்பங்கள் இட்ட மனுக்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையருக்கு அனுப்புதலை முதற்பணியாகவும் தொடர்ந்து அனைத்துலக ஊடகங்களில் உண்மைக்கு அப்பால் உள்ள ஈழத்தமிழர் குறித்த தகவல்களை சரியானதாக உற்பத்தி செய்வதற்கு தனியாகவும் கூட்டாகவும் உழைப்பதன்படி உலக கருத்தியலில் ஈழத்தமிழர் குறித்த உண்மையை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. இது அடுத்த பணியாக தொடர வேண்டியிருக்கின்றது. 14 நாட்களை கால எல்லையாக கொண்டு இவற்றை வேகமாக செய்ய இலக்கு அழைக்கிறது. இதுதான் இந்த வார ஆசிரியர் தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நாங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். நீதிக்கான கூப்பாட்டை பலமாக எழுப்ப வேண்டும் என்று மாஸ்டர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறும் பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் 6 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் போராடி இறந்திருக்கின்றார்கள். இனி செம்மணி படுகொலையை பாருங்கள். இனி மனித உரிமை கண்காணிப்பகம் கூறுகின்றது பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் என்ற விடயங்களை கூறியிருக்கின்றது. 16 ஆண்டுகளாக, குறிப்பாக போர் முடிவுக்கு வந்த பின்பு 16 ஆண்டுகளாக மக்கள் தங்களுடைய வலியையும் அந்த ஓலத்தையும் அந்த நீதிக்கான போராட்டம், நீதி கிடைக்க வேண்டும், இனம் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த வலியோடு மாவீரர் நாள், முள்ளிவாய்க்கால் நாட்களில் அவர்களுடைய அந்த ஓலம், இவையெல்லாம் இருக்கும் பொழுது இனி எவ்வாறு பலமாக எழும்புவது என்றால் நாங்கள் கூடுதலாக எங்கள் செயற்பாடுகள் பலவீனமாக மாற்றிக்கொண்டு வருகின்றது. தவறான இடத்திலிருந்து தவறானவர்கள் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் ஒரு சரியாக போராட்டத்தையும் தவறான பாதையில் வழி நடத்தும். அதுதான் நாங்கள் கண்ட உண்மை. இப்போது நாங்கள் தவறான பாதையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடன் கூட நாங்கள் நட்புறவாக இல்லை. இந்தியாவுக்குள்ளும் தலையிட்டு இந்திய அரசியலையும் குழப்பி இந்தியாவையும் ஆக்கும் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. மேற்குலகம் சார்ந்து தனியா நிற்கிறது மட்டும், பிரித்தானியாவில் மட்டும் மகஜரை கொடுப்பதும், கனடாவில் இருப்பவர்கள் கனடாவில் மட்டும் மகஜரை கொடுப்பதும், அதை கொடுத்து விட்டு ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்த மாதிரி அதை சமூக ஊடகங்களில் பரவ விடுவதும் தான் நாங்கள் தினம் பார்த்து புளிச்சு போன ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. வேற இதை தவிர வேற எதுவும் இல்லை. என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சேர சோழ பாண்டியன் என்று கூறுவார்கள். அதற்கு பிறகு பண்டாரவன்யன் கூறுவார்கள். அதற்கு பிறகு தேசிய தலைவர் பிரபாகரன். அதாவது பல வருடங்கள், பல தசாப்தங்கள் அல்லது 100 ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க வேண்டும் போலதான் தெரிகிறது. இந்த தற்போது இருக்கிற இந்த குழப்பவாதிகள் எல்லாம் ஒரு ஓய்வு நிலைக்கு வரும் வரையிலும் அந்த இனம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையைத்தான் இப்போதைய நடக்கும் சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் மாதிரி முளத்துக்கு முளம் ஒவ்வொரு அமைப்புகளும், முளத்துக்கு முளம் ஒவ்வொரு மகஜர்களும் ஒரே இடத்தில் போய் குவிகிற மகஜர்களால அந்தந்த நாடுகளுக்கும் பிரச்சனை, குப்பைகளை அகற்றி கொண்டு போய் வருகிறது. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அந்த நாடுகளுக்கு நீ அவ்வளத்தையும் கொண்டு எங்க போடுறதுன்றே அவங்களுக்கு இருந்தால், நீங்கள் கொடுத்ததற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும், நீங்கள் ஒரு பொறுப்பு கூறல் வேண்டும். நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இளைஞர்கள் செய்வார்கள் என்று பார்த்தால் இளைஞர்களும் தவறாகத்தான் வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னே அவர்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் வெளியில் சென்று போராட்டத்தை நடத்திவிட்டு வந்தார்கள், கொடியை பிடித்தார்கள், பல பதாதைகளை வைத்துக் கொண்டு நின்றார்கள் என்றால், இளைஞர்களும் போய் அதைத்தான் செய்வார்கள் என்றால் என்ன வித்தியாசம்?
முன்பு இருந்தவர்களுக்கு சரி, அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள், இங்கத்தை கல்ச்சருடன் அவர்களுக்கு கல்ச்சரல் பிரச்சனை இருக்கலாம், மொழியில் பிரச்சனை இருக்கலாம், இங்கத்தை சட்ட திட்டங்களில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் நீங்கள் பல துறைகளில் படித்திருக்கிறீர்கள். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பொலிட்டிக்ஸ், லோ, ஆர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், எல்லா துறையிலும் நீங்கள் கல்வி கற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும் உலக நடப்பு. கொடி பிடிப்பதா அல்லது ராஜதந்திர ரீதியில் அணுகுவதா, இவ்வாறு ஒரு அமைப்பை கட்டி அமைக்க வேண்டும். எல்லோரும் குழந்தை பிள்ளைத்தனமா விளையாட முடியாது. என்றால் அந்த அந்த நீங்கள் கூறியது போல அந்த மக்கள், அந்த காணாமல் போனோர் அவலம், அந்த ஓலம் உங்கள் எல்லாருக்கும் ஏதோ உங்கள் பொழுதுபோக்குக்காக கிடைத்த ஒரு சம்பவமாக பார்க்கிறீர்கள். நீங்கள் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை காசாவோடு நிறைய தடைகள் ஒப்பிட்டு பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வாறு அந்த இனம் அழிக்கப்பட்ட பொழுது ஒரே விதமான பாணியில் தான் நடந்த என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். காசாவில் ஹமாஸ் பலஸ்தீனியர்கள் சர்வதேச மயப்படுத்த முடியும் என்றால் ஏன் ஈழத்தமிழர்களால் சர்வதேச மயப்படுத்த முடியவில்லை? ஹமாஸை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழர்களுடைய கொள்கையிலும் உறுதியாகத்தான் இருந்தார்கள். யார்? தேசிய தலைவர் இருந்தார், தேசிய தலைவர் இருந்தார், தேசிய தலைமை இருந்த போது இருந்தது. அதன் பிறகு யார் யார் இருக்கிறார்கள்? ஒரு நாட்டுக்கு பயம், ராஜதந்திரிகளுடன் கதைக்க பயம். ஒரு ஆபீஸில் இருக்கிற, நான் நினைக்கிறேன் ஆபீஸில் இருக்கிற பியோனை கண்டாலும் பயமாத்தான் இருக்கு. நினைக்கிறேன் எல்லோரையும் மகிழ்விப்பது ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு தெருக்கூட்டு. நாங்கள் யோசிச்சோம்டா எல்லாரையும் மகிழ்விக்கணும் என்று சொன்னால் அதற்கு கோமாளியாகத்தான் இருக்கலாம். கோமாளியால் தான் எல்லோரையும் மகிழ்விக்க முடியும். போராட்டம் என்பது கடினமானது. அது கல் முள் நிறைந்த பாதையாக இருக்கும். நீங்கள் எப்போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்க வேண்டியவர், பல நாடுகளின் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியவர். ஏன் நீங்கள் படுகொலை கூட செய்யப்படலாம். இதனை இவ்வளவு எதிர்பார்த்தவர்கள் போராடுகிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் சேஃபா இருந்து கொண்டு ஒரு நேரம் கிடைக்கிற நேரம் என்னென்னு சொன்னால் இதை கதைப்பதால் வேறு பிரச்சனை, இதை கதைப்பதால் அது நடந்து விட போவதில்லை. இப்ப மாஸ்டர் கூறியது போல தாயகத்தில் இருந்துதான் அந்த குரல் எழும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கிருப்பவர்களுக்கு தாயகத்தில் வாக்குரிமை கூட இல்லை. சிலர் இங்கிருந்து தமிழக மக்களின் அரசியலை கூட மாற்ற யோசிக்கிறார்கள் என்றால் அது உண்மையான கட்டித்தனம் தான். அந்த மக்களின் உரிமை, வாக்குரிமை, அந்த மக்கள் உங்களுக்கு அங்க வாக்கு போடக்கூட உரிமை இல்லை. அப்படி இருந்து கொண்டு ஒரு தேசத்தின் இறமைக்குள் போகிற ஆக்களும் இருக்கிறார்கள். இங்கிருந்து கொண்டு அந்த கள நிலைமை கூட தெரியாமல் தாயகத்தில் இந்தியாவுடன் உறவுகளை ஏற்படுத்தி வடக்கையும் கிழக்கையும் விற்கிறார்களும் இருக்கிறார்கள். நிலத்தையும் ஆகாயத்தையும் குத்தகைக்கு கொடுக்கிறார்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை, எல்லாம் ஒரு கேலி கூத்தாக போய்கொண்டிருக்கிறது. சிதறப்பட்டதாக ஒரு கேலி கூத்தாக. சில சமயங்களில் என்னன்னு சொல்றோம், ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை வீழ்ந்த போது இவ்வாறான கலங்கல்கள், இவ்வாறான சிதறல்கள் அடங்குவதற்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அது அடங்கிய பிற்பாடு மீண்டும் ஒரு விடுதலை போர் அல்லது விடுதலை விரிச்சம் ஒன்று மீண்டும் முளைக்கும். நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் இருக்கின்றேன். அரசர்கள் கூறினார் நீதிக்கான போராட்டம் தவறான பாதையில் போகின்ற என்று கூறும் பொழுது, நீங்கள் நீதிக்கான கூப்பாடு, இந்த கிராய் பலமாக இருக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அதை எவ்வாறு கையாளுவது? இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் 2009 பிறகு 2015 ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகள் ஆணையத்தால் ஸ்ரீலங்கா பற்றிய திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் தமிழகத்தில் அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் நேரடியாகவே அதை பற்றி பல விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து அறிக்கைகள் வெளிவருகின்ற பொழுது இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் உடைய மாநில அரசாக இருக்கிற ஒரு நிலையில இருக்கிற அரசாக இருக்கிறது தமிழக அரசு தான். அங்கிருந்து இதுவரை எந்த விதமான
ஒரு கூப்பாடும் இல்லை. அப்பொழுது அந்த நேரத்துல அதிமுக வெளிப்படையாக சொன்னார்கள், அதாவது இந்த சர்வதேச விசாரணை கொண்டு வரப்பட வேண்டும், அத்துடன் ஈழத்தமிழர்களுடைய விருப்பின் பேரில் இது குறித்த அனைத்துலக நாடுகளுடைய மேற்பார்வையில குடியேற்றம் கூட நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள். அவர்கள் தங்கள் விருப்பப்படி கூறலாம். ஆனால் ஒரு கிரை இருந்தது, அங்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அந்த மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருந்தது என்று மக்களுடைய மெண்டேட் என்று சொல்லப்படுற தேர்தல் மூலமான ஆணைய பெற்றவர்கள் பேசுகின்ற பொழுது அது எடுபடும். தேர்தல் மூலமான ஆணைய பெறாதவர்கள் இதை பேசினாலும் கூட அனைத்துலக மட்டத்தில் அது எடுபடுறது மிக கஷ்டமான விஷயம் என்பதை நான் உங்களை கவனத்தில் வைத்துக் கொள்வோம் என்றால், அவர்கள் முதலிலேயே திட்டமிட்டு செயற்படுகின்ற தன்மையை கொண்டது அனைத்துலக அமைப்பு. அது இலகுவாக சொல்கின்ற ஒரே ஒரு பதில் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மெண்டேட் இல்லை, மக்களான இல்லை என்ற தன்மையெல்லாம் கூறுவார்கள். அப்ப இதெல்லாம் சிக்கலான நிலை. இந்த நிலையில இப்ப நீங்க சொன்னீங்க தமிழகத்துல அப்படி ஒரு நிலைமை மாறுபட்டது காரணம் என்னன்னு சொன்னால், தமிழக மக்களுக்கு அங்கிருக்கின்ற நாளாந்த மக்களுடைய பிரச்சனை, அதாவது ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை தமிழக மக்களுக்கு இன்றைக்கு தெரியாது. அவர்கள் நிற்கின்றார்கள் போர் வழியாக ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு மீளம் பாடுவது. போர் முடியவில்லை, தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நிலைக்கு போகின்றது. போர் வழியாக ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு நிலையை உருவாக்கின பிறகு முந்தியிருந்த மாதிரியே பாராளுமன்ற கொடுங்கோன்மை கூடாக படைபலத்தை கொண்டு ஆட்சி செய்கின்ற பழையபடி வேதாளம் முருங்கமரத்தில் என்று சொல்லி 2009 மீளம் ஏறிக்கொண்டினார்கள். அது நடந்ததுக்கு பிறகு அதனுடைய தன்மையை, அது ஒரு சிக்கலான தன்மை என்பதை யாருமே வெளிப்படுத்தின நிலையில இல்லை. அது காரணம் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளே. ஏனென்றால் இவர்கள் தான் நேரடியாக சொன்னவர்கள், சிங்கக்கொடியை தூக்கி பிடித்து கொண்டு நாங்கள் உள்ளக பொறிமுறை கூடாக தீர்வு பெறப் போறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கமே சொல்லவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சர்வதேச அழுத்தம், அதே நேரத்தில் தமிழகத்துல இருந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு, இந்த பின்னணியில அவர்கள் மிகவும் சிக்கலான நிலையில் இருந்தார்கள். இந்த மாதிரியாக இந்த கட்டத்தை தாண்ட போகின்றோம். ஆனா இவர்களே தூக்கி பிடிச்சார்கள் சிங்கக்கொடியை. நடக்கவில்லையா? நாங்கள் யாரையுமே குறை சொல்லவில்லை. தமிழர்களுடைய மரபில இறந்த மனிதர்களை பற்றி விமர்சிக்கிற வளமை கூட இல்லை. ஆனால் இறந்த மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் இன்று வரை தொடர்வதையும், அவர்களுடன் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அதை அதே போக்குல எடுத்து செல்வதை எல்லாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த நிலைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், முதலில் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுடைய நிலையில், உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் செயற்படுவதை நிறுத்துங்கள். அங்கிருக்கிற மக்களிடத்திலிருந்து சிவில் சமூகங்களை நீங்கள் இணைத்து, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய பிரதம மந்திரி ஹரணி அவர்களுடைய தேச நிர்மாணத்தை செய்வதற்கு எந்த நேரம் ஆட்சியில இருந்தானே, இல்லாட்டியான நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கும், தேச நிர்மாணம் போய்கொண்டிருக்கும். அதை செய்வதற்கு ஹரணி அங்கிருக்கின்ற சிங்கள அமைப்புகள், சிங்கள மாணவர்கள், சிங்கள பல்கலைக்கழக சமூகம், வெளிநாட்டு தன்மைகள் இவற்றையெல்லாம் கலந்து பேசி சிவில் சமூகத்தை கட்டியெழுப்பி கொண்டு வர பார்க்கின்றோம். ஆனா நீங்கள் எந்த மாணவர்களுடன் பேசினீர்கள்? எந்த அங்கிருக்கின்ற தொழிலாளர்களுடன் நீங்கள் பேசினீர்கள்? அங்கிருக்கின்ற மாணவர், தொழிலாளர், எந்த ஆசிரியர்களுடன் என்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னு பேசினீர்கள்? சொல்லுங்கள். யாராவது பேசியிருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் பேசினோம், அடிப்படையில் செயல்படுறோம். சரி, அதுதான் போகட்டும். நாட்டுக்கு இன்றைக்கு வாழ்வைக்கு யார் பக்கத்துணையாக இருந்து அவர்கள் வாழ்வதற்கான சில பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மக்கள் எப்பொழுதுமே வள்ளுவர் சொன்னது போல, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று மக்கள் போற்றுவார்கள். ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் வாழ்க்கையிலும் நினைந்து கொண்டு, அப்படிப்பட்டவர்களிடத்தில் யாருடன் பேசினீர்கள்? அதுதான் வேண்டாம். எங்களுடைய பாரம்பரிய வளமையாக கடவுள் நம்பிக்கை என்பது தமிழர்களுடைய ஆழமான ஒரு சமூக மனநிலையாக இருக்கின்றது என்பது பேரரசர் சிவத்தம்பி அவர்கள் கூட கூறிய ஒரு விடயம். அந்த
ஆன்மீக தலைமைகள் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல ஆன்மீக தலைமைன்னா கோயில்ல திருவிழா கொண்டாடி கொண்டு கோயில்ல மொழிதறி கொடுத்து கொண்டிருக்கிறத பற்றி நாங்கள் சொல்லவில்லை. சமய பின்னணியில வந்து மக்களுடைய கல்வி, மக்களுடைய நாளார்ந்த வாழ்க்கை உதவுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்டவர்களோடு வந்து யாருடன் பேசினீர்கள், யாருக்கு மூலமாக இந்த அறிக்கையை தயாரிக்கிறீர்கள்? இந்த மக்கள் உங்களுக்கு வழிகாட்டினார்கள். இந்த பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் பேராசிரியர்கள் எந்த தொகுதி உங்களுடன் இணைந்து நின்று வழிகாட்டியது? சொல்லுங்கள். இதுதான் கேள்வி. அப்ப நீங்கள் மக்களிலிருந்து தள்ளி நின்று எல்லாருமே உங்களுடைய கட்சிகள், உங்களுடைய அமைப்புகள், உங்களுடைய இயக்கங்கள் நெறிப்படுத்துகிற தன்மைகள் போகிறீங்க. இதை பேசுகின்ற பொழுது கூட இதை கூட, அதாவது விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களுடன் இணையுங்கள் என்று சொல்வதை கூட எப்படி கதையை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இருக்கிற எல்லாவற்றை பற்றியுமே குறை கூறுகிறார்கள். ஆனவடினால இவர்கள் வந்து அரசாங்கத்துடைய ஆட்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் யோசிப்பாங்க. இருக்கிற தவறுகளை சொல்லி இந்த 16 வருஷமாக ஒரு அங்குலம் கூட உங்களால் செயல்பட மக்களுடைய நலனை தேச நிர்மாண பின்னணியில ஒரு அங்குலம் கூட நீங்கள் செய்யவில்லை. ஒருவர் ஏழும் சொல்லுங்கள், நாங்கள் இந்த விடயத்தை செய்தோம், இந்த மாதிரியான தன்மையை செய்தோம்னு சொல்லி மக்களிடத்தின் சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னா அங்க நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் இல்லாமல் இருக்கிறது, தேச நிர்மாணம் என்றது இல்லாமல் இருக்கிறது. நாட்டினுடைய அடிப்படையே தேச நிர்மாணம். அதுக்காகத்தான் சொல்றோம், யாரையுமே நாங்கள் குறை இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வழிகளில், அறிந்த வழிகளில் எவ்விதமாக சமுதாயம் செயற்பட்டதோ அந்த வழிகளில் நீங்கள் செல்கின்றீர்கள். அது ஒன்றும் செய்ய முடியாது. செம்மறியாடு எப்படி ஒரு ஆட்டுக்கு பின்னாலும் மற்றாடு எல்லாம் போகும், அப்படி போய்கொண்டிருக்கிறீங்க. அதிலிருந்து திரும்புங்கள், அதிலிருந்து விழிப்படைங்கள் தான் கூறுகின்றோம். உங்கள் யாரையும் குறை கூறவில்லை, நீங்கள் முயற்சிப்பதையும் குறை கூறவில்லை. நீங்கள் பல வழிகளுக்கு கூட நீங்கள் செய்கின்ற விடயங்களை சில வேளைகளில் பயங்கரவாத தடை சட்டங்கள், 6ஆம் திருத்தங்கள் இருக்கிறதால உங்களால் சொல்ல முடியாத நிலைகள் கூட இருக்கின்றது. அதுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற காரணத்தினால்தான் மக்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு அந்த பகுதியிலே வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாற்று உண்மையை யாராலும் நீங்கள் மாற்ற முடியாது. பொது தேர்தல் மட்டுமல்ல, உள்ளூராட்சி தேர்தலும் குறிக்கப்பட்ட அளவான வாக்கள் வந்து சிங்கள கட்சிகளுக்கு விழுந்திருக்கின்றது. நாளைக்கு அவர்கள் அடுத்த ஜனவரி மாசத்துல வந்து மாகாண சபை தேர்தலை வைத்து அதில் கூட தாங்கள் ஒரு குறித்த வாக்களை பெறலாம் என்ற நிலையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு அபாயகரமான நிலையில் இந்த மெண்டேட், மக்களுடைய ஆணை என்று சொல்லி தமிழிலே சொல்லுவோம், இங்க ஆங்கிலத்திலே மெண்டேட் என்று, அந்த மெண்டேட் தங்களுக்கு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து சிங்கள கட்சிகள் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஸ்ரீலங்காவுடன் சந்தை மற்றும் இராணுவ நலன்களை பேண விரும்புகின்ற எல்லா நாடுகளும் அவர்களுக்கு பின்னால் நிற்க போகிறது. அதை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் நாடுகளுடன் போய் காலில் விழுந்து எதுவுமே செய்ய வந்து பாருங்க. நேற்றைக்கு வந்து அமெரிக்கால வந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களையும் பிரித்தானிய பிரதமரையும் பின்லாந்து பிரதமரையும் அழைத்து இந்த உலகமே ஒரு 5-6 நாட்களாக அதிலேயே ஊறி போயிருந்தது. கடைசி என்ன நடந்தது? அடுத்த நாளே திரும்பவும் பழைய நிலை, இதான் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் எப்படி எங்களுடைய தமிழ் தரப்பை கூறும் பொழுது அவர்கள் தங்களுக்கு இதனால் சரியான அழுத்தமாக இருக்கிறது, நாங்கள் இவ்வளவு வேலையில் செய்து நீங்கள் குறை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களை குறை கூறவில்லை. நீங்கள் செய்கிற வேலைகள் மிகவும் கஷ்டப்பட்டு செய்கிறீர்கள், உங்களால் என்ற முறையில் செய்கிறீர்கள், தெரிந்த வகையில் செய்கிறீர்கள். அதனை எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அர்ப்பணிப்பு புரிகின்றது. ஆனால் அந்த அர்ப்பணிப்புக்கு மேலாக இப்பொழுது அரசு கூறிய விடயம், அதாவது இது வந்து ஈழத்தமிழருடைய தேசிய விடுதலை போராட்டத்தை ஜனநாயக வழிகளால் முன்னெடுத்து செல்கின்ற பணியை தவிர இது வந்து ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தன்மையை இருக்கின்ற அரசியல் தன்மை கூட வளர்க்கிற தன்மை இல்லை. அதைத்தான் உங்களுக்கு விளங்குதில்லை. அதாவது மற்ற நாடுகள், இப்ப இந்தியாவை எடுத்தால் இந்தியாவில் அதற்குரிய கட்சிகள் இருக்கின்றது, முறைமைகள் இருக்கின்றது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையில் காலம் பிந்தியாவது அவர்கள் நீதியை பெறக்கூடிய முறைகள் இருக்கின்றன. அதே நிலைதான் உலக நாடுகள் எங்கும் இருக்கின்றன. இலங்கையில் வந்து சட்டத்தின் முன் தமிழர்கள் சமம் என்ற நிலைமை இல்லாமல் இருக்கின்றது. சட்டத்தின் சிங்களருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என்ற ஒரு நிலைமை, பௌத்தத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என்ற ஒரு நிலைமை இருக்கிற நாட்டில் எவ்விதமாக உள்ளக விசாரணை நடைபெற முடியும்? எவ்வளவு
எவ்விதமாக அரசியல் தீர்வுகள் வர முடியும்? ஆகவே இது சர்வதேச நிலையில் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் சர்வதேச மட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூடத்தான் செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அனைத்துலக ஐக்கிய நாடுகள் சபைக்கு சக்தி இருக்கோ இல்லையோ என்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் அந்த முறைமைதான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு அந்த சிக்கலுக்களால் செல்லத்தான் வேண்டி இருக்கின்றது, நாடுகளோட பழகத்தான் வேண்டி இருக்கின்றது. அதுக்குத்தான் எல்லாரோடும் நீங்கள் செயற்படுவதாக இருந்தால் இவற்றையெல்லாம் செயற்படுத்துவது யார்? அரசாங்க தலைவர்களா செயற்படுத்துகிறார்கள், அல்லது படைத்தலைமைகளை செயற்படுத்த இல்லை, ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள். நீங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய மக்களோடும் எந்த தூரத்துக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள்? ஏன் அதை செய்யவில்லை? 1983 கார்டியனில் 53 பாராளுமன்ற பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு விளம்பரமாகத்தான் போட்டார்கள் அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அனைத்துலக ஊடகத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினை பதிவாகிறது, வெளிவருகின்றது? எந்த ஊடகத்தில் எப்பொழுது வெளிவருகின்றது? அவர்கள் சார்பாக வரும், அவர்கள் சார்பாக சில வழியில் அவர்கள் சில தங்களுக்கான அரசியல் மாற்றங்களை, தங்களுக்கான பொருளாதார தேவைகளை, தங்களுக்கான பிராந்திய மேலாண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் அந்த பிரச்சனை உள்ளுக்கடுத்து கடைசியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சாதகமாக முடிப்பார்கள். இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் மக்களுடைய கூப்பாடு என்ன? இந்த மண் எங்களின் சொந்த மண், இதுல எங்களை வாழ விடுங்களப்பா, எங்களுக்கு இந்த மண்ணில இருக்கிற தன்னாட்சி உரிமையை உங்களை யாராலும் பிரிக்க முடியாது, அந்த தன்னாட்சி உரிமை அடிப்படையில் நாங்கள் எங்களை மண்ணில வாழ்றதுக்கான அந்த தன்மையை உருவாக்குங்கள் என்பதுதான் கூப்பாடாக இருக்கின்றது. இதை செய்வதற்கு இப்பொழுது சில இந்த துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் சில பல முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அப்படியான முயற்சிகள் வருகின்ற பொழுது யார் செய்கின்றார்கள் என்பதில் முக்கியத்துவம், அதனுடைய வலிமை என்ன, அதை இந்த அளவு தூரத்துக்கு அனைத்துலக நிலையில் பயனளிக்கும் என்ற பின்னணியில சிந்தித்து செயற்படும் என்றுதான் சொல்கின்றோம். இதற்கு முதல்ல மக்களுக்கு இவற்றை எடுத்து விளக்குறதுக்கான ஒரு பொது தளம், ஒரு ஒரு நெல்சன் மண்டலே செய்தார், ஜஸ்டிஸ் ஹைதராபாத் செய்தார், எல்லாரும் செய்தார்கள். அதாவது தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் மக்கள் எல்லாம் இணைந்து நின்று செயற்படுகின்ற ஒரு கவுன்சில், பொது சபை கண்டிப்பா தேவையாக இருக்கின்றது. அந்த சபையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக, ஆன்மீக விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் மக்களுடைய குரலை முன்னெடுப்பதற்கான ஒரு தன்மையை உருவாக்க வேண்டும். அவ்விதமாக உருவாக்கினால் மட்டும்தான் அது வரும். அதே நேரத்தில் இளைஞர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இளையவர்கள் தங்கள் துறைகளில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த மண்ணில் அந்த தங்களுக்கான எதிர்காலத்தோடு வாழ்வதற்கான விருப்பு இருக்கின்றது. ஆனா அவர்கள் வளர்கின்ற துறைகளில் அவர்கள் கல்வியில் வளர்வதற்கோ அல்லது தொழிலில் நிலை பெறுவதற்கோ அல்லது வர்த்தகத்தில் அவர்கள் நிலை பெறுவதற்கான எந்த முயற்சிகள் எவ்வாறு எப்பொழுது செய்யப்படுகின்றது? அந்த நிலையில் எவ்விதம் இளைஞர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்வை கொண்டு போக முடியும்? அந்த நிலையிலிருந்து தங்களை அறியாமலே தாங்கள் வாழ்வதற்கான சர்வைவல் மெக்கானிசம் என்று சொல்லப்படுற தப்பி பிழைத்து வாழ்வதற்கான பொறிமுறைகளுக்குள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி எத்தனையோ சிக்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் நாங்கள் விரிவாக விளங்கப்படுத்த விரும்பவில்லை. தயவு செய்து இந்த எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் யாராவது ஒருவரை மையமாக வைத்து கதைக்கிறோம் நினைக்க வேண்டாம். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், வாங்கள், இதே வானொலிக்கு வாங்கள், நாங்கள் இன்னென்ன மாதிரி செய்தோம், இன்னென்ன நன்மை என்று தாராளமாக கூறுங்கள். இதே ஊடகங்கள் பேசுங்கள். ஏன் இந்த ஊடகங்களுக்கு வாரீர்கள், பேசுகின்றீர்கள் இல்லை, விளக்கம் சொல்கின்றீர்கள் இல்லை? ஏனென்று சொன்னால் எங்கு சென்றாலும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையை பற்றி யோசிக்கின்றீர்கள். அதை பற்றி யோசிக்காதீர்கள். எங்களை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டங்கள் தெரியும், துன்பங்கள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், எவ்விதமாக சர்வதேச அழுத்தங்கள் இருக்கின்றது தெரியும், எவ்விதமாக வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் செயற்படுகின்றதெல்லாம் தெரியும். ஆகவே உங்களை யாரையும் குறை சொல்லவில்லை. இது உடைப்பதாக இருந்தால், இந்த தன்மையை மாற்றுவதாக இருந்தால், கட்டுடைப்புன்னு சொல்வார், அந்த கட்டுடைப்பு செய்வதாக இருந்தால் மக்களுடைய கூப்பாட்டை வெளியே கொண்டு வேணும். மக்களுடைய கூப்பாட்டை ஒருவரும் சொல்லுங்கள். சரி, நாங்கள் இன்னிடத்துக்கு போனோம், இன்ன விஷயத்தை செய்தோம், இப்படி செய்தோம் சொல்லுங்கள். சொல்லிக்கல யாராவது கேள்வி கேட்டால் அந்த கேள்வி பற்றி கோய்படார். ட்ரம்பை இதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, ட்ரம்பை செலன்ஸ்கி முகத்துக்கு முன்னால எவ்வளவு நாங்களே இப்படி பேசுறாரு என்று சொல்ற அளவுக்கு எவ்வளவு நேரடியாக பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இந்த முறை அந்த செலன்ஸ்கியை வந்து ட்ரம்ப் சந்திக்கின்ற பொழுது இவன் அப்படி அன்றைக்கு எனக்கு செய்தவன், இவன் எனக்கு எதிராக செயற்படுறான், ஆனபடியினால வந்து நான் இவனை வச்சு வாங்குறேன் என்று சொல்லி அங்க செயற்பட்டாங்க. அந்த நேரத்துல பிரசிடென்ட் டு பிரசிடென்ட் என்ற ஒரு தன்மையை கொடுத்தான் என்று அன்றைக்கு அந்த மாதிரி செலன்ஸ்கி கதைத்தபடியினாலதான் பிரசிடென்ட் டு பிரசிடென்ட் நிலை வந்தது. அன்றைக்கு அவர் அந்த மாதிரி கதைத்திருக்காவிட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய பிரசிடென்டாகவும் செலன்ஸ்கி வந்து மூலையில உட்கார்ந்து இருக்கிற பிரசிடென்டாகவும் இருந்திருப்பான். ஆனால் அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொன்னதன் காரணமாக இந்த முறை வந்து எல்லா ஐரோப்பிய நாட்டு தலைமைகளும் தங்களுக்கு சமானமான தலைமையாக வந்து செலன்ஸ்கி ஏற்றுக்கு சேர்ப்பதற்காக நீங்க உண்மையை பேசுகின்ற பொழுது, நீதியை பேசுகின்ற பொழுது, உங்களுடைய இயலாமையை கூறி அந்த இயலாமையை நாங்கள் மாற்றப் போறோம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய அங்கு உண்மை இருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் உண்மைக்கு அப்பால் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு போகின்றோம். உண்மைக்கு அப்பால் நடந்து கொண்டு போகிற எதுவுமே நடைபெறாது, எந்த பலனுமே கிடைக்காது. தேசிய தலைவர்கள் உண்மையை நிலைநாட்டினார். இது எங்களின் மண், இது எங்களின் மக்கள், எங்களுடன் வந்து பேசுங்கள், எங்கள் மக்களுடன் வந்து எங்கள் மக்களுக்கான தன்மைகளை பற்றி பேசுங்கள் என்று நேரடியாக சொன்னார்கள். சொல்லுங்கள், இது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள். ஆனால் இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றதும் தெரியும். ஆனால் அதற்கு செயற்படக்கூடிய முறையிலே புலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றமே ஒழிய இதற்கு வந்து தயவு செய்து இந்த நிலையிலேயாவது ஒரு பொது கவுன்சில் ஒன்றை கட்டி எழுப்புங்கள். ஐக்கிய நாடுகள் சபையே மனித உரிமை கவுன்சிலை வைத்திருக்குது. ஏன் அந்த நாடுகள் அவ்வளவு சேர்ந்து இந்த பிரச்சனை எல்லாம் கழிச்சிட்டு போலாமே? ஏன் அதுக்குள்ள வந்து மனித உரிமை கவுன்சில் ஒரு சபையை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சபை உருவாக்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சபைக்கு வாருங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து நேரடியாக பேசுகின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற உங்களால் வெளிப்படுத்தப்பட இயலாமல் இருக்கிற நன்மைகளுக்குள்ள நீங்கள் தமிழர் என்ற பிரச்சனையில் பேசலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஊடகங்கள் பேசுவது சிக்கல் இருக்கின்றன எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தன்மையை உருவாக்குங்கள். ஒவ்வொரு தமிழனும் இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடையது. தேசிய தலைவர்கள் காலத்தில் அத்தனை பேருக்குமே இது என்னுடையது என்ற உணர்வு இருந்த காரணத்தினால மக்களுடைய சக்தி தான் தேசிய தலைவருடைய பாதுகாப்பு சக்தியாக மாறியது என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனதினால்தான் அந்த நிலையை நீங்க திரும்பி உருவாக்குவதாக இருந்தால் இது மீளவும் மக்களுடையது என்ற அந்த தன்மையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்கள் பொது சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு குழு இருக்கிறது லேபர் பார்ட்டியோட போய் பேசுவதற்கு, இன்னொரு குழு இருக்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட பேசுவதற்கு, இன்னொரு குழு இருக்கிறது இந்தியாவோடு பேசுவதற்கு, இன்னொரு குழு இருக்கிறது அமெரிக்காவோடு பேசுவதற்கு, இன்னொரு குழு இருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷோட பேசுவதற்கு, இன்னொரு குழு இருக்கிறது. இப்படியே நான் வரிசைப்படுத்தி கொண்டு போகலாம். எப்படி இந்த குழுக்கள் ஏதாவது தாயகத்தில் இருந்து வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகின்றனவா, அல்ல இருக்கிற இடத்திலிருந்து இதுதான் வேண்டும் என்று கூறுகின்றதான் கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. ஆனால் குழப்பத்தை, அதாவது தமிழ் மக்கள், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் ஒரு அங்குலமாவது நகர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள். ஒரு இஞ்சியாவது நகர்ந்திருக்கிறார்கள் தான் நான் கேட்பேன் எப்பொழுதும். ஏனென்றால் இதுவரையில் 16 ஆண்டுகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் காணவில்லை. கண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் இங்கே வரவேற்றதை கூறியிருப்போம். இந்த மாற்றம் வருவதை அதற்கான ஏதாவது வேலையை தருமா என்று பார்த்தால் அது கூட இல்லை. சரி, நன்றி மாஸ்டர். அரசு உங்களிடம் வருகின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த கூட்டங்கள் வரும்பொழுது, பாதுகாப்பு சபையுடைய கூட்டங்கள் வரும்பொழுது எத்தனையோ தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். இதுவரையில் 16 ஆண்டுகளுக்குள் எனக்கு தெரிந்த மட்டில் பாய்ந்தடித்து போவார்கள். மீண்டும் இங்கே இன்னும் 3 வாரங்களில் அல்லது 2 வாரங்களில் இன்னும் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறப் போகின்றது. இதுவரையில் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக திருப்தி தரும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினூடாக வந்த தீர்மானம் ஏதாவது ஒரு பாதையை காட்டுகின்ற விதத்தில் அமைந்திருந்தது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி இருந்தால் அதை கூறுங்கள். இல்லை என்று சொன்னால் ஏன் இதை தொடர்ந்து இதையே நாங்கள் பேசி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? தீர்மானங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களை தக்க வைப்பதற்கு மேற்குலகம் அதை கொண்டு வருகிறது என்றால் அது ஒரு பிடி, இலங்கை மீதான ஒரு பிடியாக அதை வைத்திருக்கிறார்கள். இலங்கை அரசு எந்த நேரமும் அங்கால இங்கால மாறாமல் பாதுகாப்பதற்கான ஒன்று. ஆனால் அதை கடந்து அதனை எப்படி இலங்கை அதை தனக்கு அதை நீட்டு போக செய்ய இலங்கை முயற்சி செய்யும். ஆனால் அதை பலப்படுத்த நாங்கள் முயற்சி செய்யும். ஆனால் முக்கியம் எங்கள பலர் என்ன யோசிக்கிறார்கள், அமெரிக்கா பிரித்தானியா எல்லாம் கொண்டு வந்ததும் அவங்க செய்வாங்க. அவங்க ஏன் செய்ய போறாங்க? உங்களுக்கு இந்த மாஸ்டர் ஒன்று கூறுங்க,
உண்மைதான் மாஸ்டர் கூறியது உண்மை. இது அன்றைக்கு மாஸ்டரும் அன்னைக்கு என்னோட உங்க பேசும்போது தெரிவித்திருந்தேன். ஒரு தீர்மானம் வந்த போது மிக பெருமளவான தமிழ் மக்கள் இருக்கிறது தமிழகம். அந்த தமிழகத்தில் எந்த விதமான சத்தம் சஞ்சரியும் இல்லை அந்த தமிழகத்தில். இப்ப இதற்கு ஒருவர் கேட்டபோது நான் கேட்ட கேள்விதான் என்றால், என்னென்று அவங்க சத்தம் போடுவாங்க? நீங்கள் தான் ஆட்சியை மாத்த போறீங்க. நீங்கள் இங்கிருந்து காசு அனுப்பி அவன் இறமேக்கள் தலையிட்டு அவன் ஆட்சியை உலகத்துல. அப்ப அவன் என்னென்று குரல் கொடுப்பான்? உங்களை ஒரு எதிரியாயும் எனிமையாயும் இல்ல பார்ப்பான். உங்களை யார் அவன் அரசியலுக்கு போக சொன்னது? இலங்கையிலேயே ஒரு ஆணிய புடுங்க காணையில தமிழகத்துல போய் ஆட்சியை மாத்துற அளவுக்குண்டா அமெரிக்காவே சிந்திக்காது. இப்போதைக்கு தமிழகத்தில் அரசியல் மாத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு சிந்திக்க. எனவேதான் ஜெயலலிதா சட்டசபையில் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாக தீர்மானம் இயற்றிய போது ஹிலாரி கிளின்டன் உடனடியாக அங்க போன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லி. அப்படி எல்லாம் இருந்தது. கெடுத்தது யார்? யோசிச்சு பாத்தீங்களா? கெடுத்தது யார்? ஏன் இயக்கத்துக்கு தெரியாது? அப்ப காசை கொடுத்து அவற்றை ஆட்சியை மாத்தி தமிழகத்துல அவர்கள் அந்த அரசியல் அந்த மக்களுக்கானது. அங்க இருக்கிறவன் தான் அதை தீர்மானிக்கணும். நீ அமெரிக்காவிலும் இருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, பிரான்சிலும் இருந்து, ஜெர்மனிலும் இருந்து, பிரித்தானியாவிலும் இருந்து சாப்பிட்டுட்டு பொழுதுபோக்கு அவன் அரசியலை மாத்துறாவன்டா விடுவாங்களா? சும்மா நாங்கள் என்ன விடுவோமா? எல்லாம் எப்படி சிதறடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க பாக்கலையா? எப்படி இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. இந்த நிகழ்வுக்கு தமிழகத்தின் மீது இப்ப இந்தியா எங்களை எப்படி பார்க்கும்? தனது இறமைக்குள் தலையிடுகின்ற ஒரு இனம் தனது மாநிலத்தில் ஆட்சியை மாற்ற முற்படுகிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு என்றால் செக்யூரிட்டி த்ரெட், அவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நாங்கள் இருக்கிறோம். என்னென்று எங்களோட இந்தியா ஒற்றுமைக்கு வர என்னென்னங்களோட இந்தியா இதில் இன்னொரு பரிதாபம் என்று சொன்னால், தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுவும் தெரியாது. அதுகளுக்கு தமிழக அரசியல் தொடர்பாக அதுகள் எதுவும் பேசுவதில்லை. இன்றைக்கு பாருங்கள், தமிழகத்தில் இருந்த கட்சிகள் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளராக செய்யப்பட்டார்கள். கொஞ்சம் கட்சிகள் சீனாவை வரக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்தியாவின் பாதுகாப்பு அவங்கள அக்னி ஏவுகணை எல்லாம் கொண்டே நீ உப்பேக ஓடும். அங்க இருக்கிற 4 பேரும் இந்தியாவை பாதுகாப்பாங்க என்ற மாதிரி தான் நாங்கள் இங்க இருக்கிற சரத்துக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்ப சீனாண்ட வெளிவார அமைச்சர் பேங்க் ஜி அங்க போய் இறங்கிட்டார் டெல்லியில. அப்ப இனி மாத்தி சீனாவுக்கு கொடி பிடிக்கும். அப்ப அமெரிக்கா என்ன செய்ய போறீங்க? உங்களுக்குள்ளே நின்றிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமோ? உங்களோட பாதுகாப்பையும் உங்களோட மக்களோட பாதுகாப்பை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன வேணும்ன்றத செய்திங்கள்டா இந்த நிலைமை வந்து இப்ப அந்த இடத்துல தோங்குறீங்க. நாளைக்கு நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய ஆதரவில் என்றால் சில வேளைகளில் அவர்கள் நினைப்பது போல் அந்த இலக்கை அடையலாம் என்ற காரணத்துக்காக அவர்கள் அப்படி செயல்படலாம் தானே. தேசிய தலைவர் இந்த நாட்டின் ஆதரவை கேட்டு போராடினார். அந்த மக்களில் நம்பிக்கை இழந்தவன் தான் இந்த நாடு. இப்ப ஒவ்வொரு தோணியா பாயுறாங்க. நாளைக்கு கடலுக்கா நிக்கணும். இங்க அமெரிக்காவை எதிர்த்துட்டான், இப்ப சீனாவும் இந்தியாவும் செய்துட்டுது. அப்ப இனி இந்தியாவுக்கு இப்ப இது அச்சுறுத்தல் ட்ரம்ப் தான். அப்ப இந்த தமிழக கட்சி, இந்த தமிழ்ல ஈழத்தமிழ் அங்க தாயத்தில் இருக்கிற இந்திய ஆதரவு கட்சிகள், இந்தியா பாதுகாப்பு அமைச்சர்கள் அத்தனை பேரும் இனி ட்ரம்புக்கு எதிராகத்தான் ஏவுகணையோட போகும். ஆனால் ட்ரம்ப் இந்த டிசம்பர் அமெரிக்கா இலங்கைக்கு மற்றொரு ஏவுகணை கடற்படை கப்பலை கொடுக்க போகும். உங்களோட மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறீங்க, உங்களோட மக்கள்கிட்ட காசுல தான் சாப்பிடுறீங்க. இலங்கை அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்துக்கு நீங்கள் போறதுக்கு கொடுக்குற சம்பளம் தான் உங்களுக்கு சாப்பாடு. வடிவ விளங்கி கொள்ளும். நீங்கள் இலங்கை அரசாங்கத்துல இறமையை ஏற்று
ஒற்றையாட்சியை ஏற்று அங்க போய் வாங்குற சம்பளத்துலதான் நீங்கள் சாப்பிடுறீங்க. சரியோ? மிச்சம் நீங்கள் அங்கே டூர் போறது, அது போறது, இந்தியாவில் சொத்து வாங்குறது, கல்யாண வீட்டுக்கு சார்ஜ் எடுக்க போறது, அதுகளுக்காக இந்தியாவுக்கு பாதுகாப்பு அமைச்சரா செயற்படுறீங்க. அவ்வளவுதான் உங்களோட கெப்பாசிட்டி. அப்ப உங்களை தேசிய வீரர்களாக மாற்றிய இந்த புலம்பெயர் அமைப்புகள்லாம் குற்றவாளி. அவர்கள பிள்ளை இல்லை. ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை செய்யறாங்க. அதுக்குதான் அடிபட்டு போட்டியே போடுறாங்க. இப்ப நீங்க பாக்கலையே, யாழ்ப்பாணத்துல ஒரு கட்டால் நடந்தது வடக்குல கிழக்குல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கட்டாலே 2 இருக்கு, நல்ல கட்டால் கெட்ட கட்டால். இதுவரை நான் யோசிச்ச கட்டால் ஒன்றுதான். இப்பதான் தெரியுது அவர் கட்டால் செய்தா பொருளாதாரத்துக்கு இழப்பு, இவர் கட்டால் செய்தா பொருளாதாரத்துக்கு இழப்பு இல்லை. அவர் கட்டால் செய்தா தமிழ் மக்களுக்கு பாதிப்பு, இவர் கட்டால் செய்தா சிங்கள மக்களுக்கு பாதிப்பு. என்னென்றால் இதுல நான் சொன்னது என்னென்றால் இதில் பேசாமல் இருந்து விடுவோம். என்னென்று சொன்னால் இது ஒரு கட்சிக்குள்ள அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்து சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறதுக்காக உலகத்தை மக்களை ஏமாற்றுவதற்காகவும் நடக்கின்ற போட்டி. அதுக்குள்ளே நாங்கள் போகணும். அதுக்குள்ளே நாங்கள் போறது உந்த சாக்கடை எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போடத்தான் நான் முதலே சொன்னேன். இது எல்லாம் அடங்கும் வரையிலும் நாங்கள் எங்கள் ஒரு கட்டுரை என்று வழியாக இருந்தது. நந்தி கடலில் ஆயுதத்தை மௌனித்து போது அவன் மறுத்த போது தேசிய தலைவர் என்ன யோசித்திருப்பார் என்றால், நான் என்ற கடமையை செய்தேன், நீங்களும் உங்கள் கடமையை செய்யுங்கள், அவ்வளவுதான். அந்த தன் கடமையை செய்துட்டு வீழ்ந்தது, நீங்களும் உங்கள் கடமையை செய்யுங்கள், அவ்வளவுதான். நன்றி அரசுகளே. நிறைவாக மாஸ்டர், அடங்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? அதாவது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். அந்த விழிப்புணர்வு யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு சரியான பாதையில கொண்டு போறத அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிற நிலைக்கு நிக்குது. நேற்றைக்கு விடுதலை போராளிகள் முன்னெடுத்தார்கள். விடுதலை போராளிகள் முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய உயிரை மக்களுக்கும் மண்ணுக்குமான பாதுகாப்பாக அமைத்துக் கொண்டு அவர்கள் செயற்பட்டார். அதுதான் அரசு கூறினார். ஆனால் இன்றைக்கு பச்சை அரசியல்வாதிகளிட்ட இலங்கையினுடைய ஈழத்தமிழுடைய அரசியல் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து வழியாக வருவதற்கான தன்மைகளை உருவாக்குவது லேசான விடயம் அல்ல. அதுக்கு நீங்கள் ஒரு பொதுச்சபை ஒன்று அமைத்து அந்தந்த துறையில இருக்கிறவர்களை செயலாற்ற விட்டால் தான் முடியும். இது ஆயுதத்தால நீங்களால் மாற்ற முடியாது. இன்றைக்கு ஆயுதத்தில் இன்றைக்கு அரேபிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆயுதம் வழங்கினால் நாளைக்கு பலஸ்தீனத்தில மிகப்பெரிய போர் வெடிக்கும். அதை செய்யறாங்களா? செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. என்ன சொன்னா அவர்களுக்கு தெரியும், இந்தியான் ஆயுத நிலை என்பது ஆயுதத்தால செயற்படுற நிலையை தாண்டி அந்த அணு ஆயுத தன்மைகளை வைத்திருக்கின்ற ஒரு சிலர்களாலையும் பில்லியன் பணக்காரராக இருக்கின்ற இவர்களாலும் செயல்படுத்தப்படுகின்ற எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இன்றைக்கு அரசியல் பின்னடைந்த நிலை இருக்கின்றது. பொருளாதாரம் கூட செயலற்ற நிலைக்கு தான் போயிருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில் இந்த உலகத்தினுடைய மாற்றத்தை ஏற்று செயற்படுத்த வல்ல அந்த அறிவு பலத்தை, செயல்படுத்தல் திறனை எதற்காக தேசிய தலைவர் அந்த கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில பொருளாதார தடைகள் எல்லாம் இருந்த சூழல்ல இடைவிடாமல் தாக்குதல்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் எதற்காக தமிழீழ மேம்பாட்டு பிரிவை நிறுவினார்? எதற்காக தமிழருடைய கல்வியை வளர்ப்பதற்கான அத்தனையும் செய்தார்? எதற்காக தமிழருடைய கலைகளை வளர்ப்பதற்கான அத்தனையும் செய்தார்? எதற்காக? அது எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரேடியா போராட்டத்துக்குள்ள போயிருக்கலாம். எதற்காக நீதித்துறையை உருவாக்கினார்? எதற்காக காவல்துறையை உருவாக்கினார்? எல்லாம் நாளாந்த வாழ்வுன்னு சம்பந்தப்பட்ட விடயங்கள். என்னன்னு சொன்னால், மக்கள் வாழ்வதற்கான பலத்தை அளித்து கொண்டுதான் நாங்கள் மக்கள் போராடுவதற்கான தன்மையை உறுதிப்படுத்தலாம். மக்கள் வாழ்வதற்கான பலம் இன்றைக்கு இழக்கப்பட்டு கொண்டே போகின்றது. ஒரு சிலரை நீங்கள் பலப்படுத்தி ஒன்றுமே செய்ய முடியாது. கூட்டுமொத்தமான ஈழத்தமிழர் சமூகத்தை பலப்படுத்துவதற்கான சிந்தனைகளையும் திட்டங்களையும் வகுக்கிறதுக்கான அறிவும் ஆற்றலும்
பலமும் தொழில்நுட்ப திறமும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஆணவ அரசியலை தயவு செய்து கைவிடுங்கள். நான் தான் படைக்க வேணும், நான் தான் உருவாக்க வேண்டும், யாருமே நிற்கின்றார். ஒரு நிற்காதீர்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை ஒருவர் தனித்து நின்று இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது கிடையவே கிடையாது. மக்களுடைய சக்தியை எவர் உணர்ந்து கொண்டு மக்கள் தேசத்துல திருப்பி கூறிய விடயம் என்னுடைய மக்கள், என்னுடைய மண். அந்த இந்திய வல்லாண்மை போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட அமைதிப்பட என்ற பேர்ல வல்லாண்மை போராட்டம் தான் நடந்தது. அந்த வல்லாண்மை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட தேசிய தலைவர் எங்கள் மண்ணை விட்டு எங்காவது வேறொரு இடத்துக்கு போய் அதனை எதிர்கொண்டாரா? இந்த மண்ணை மக்களை நம்பிய நிலையில் தான் எதிர்கொண்டார். ஆகவே இதுல நாங்கள் பேசிக்கொண்டிருக்க நேரம் இல்லை. இதுல பேசுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ அனுபவப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில அந்த மண்ணோடு வாழ்ந்து மக்களோடு வாழ்ந்து மண்ணை மக்களையும் தெரிந்தவர்களை பேச அனுமதியுங்கள். ஏனென்றால் இன்னும் ஒரு 10 வருடத்தில் முதல் தலைமையாக இருந்தவர்களுடைய காலம் இயற்கையாகவே முடிவடையும். முதல் தலைமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு 60-70 வயசுகளில் இருக்கின்றார்கள். அது முடிவடைகிற நேரம் விட்டது இயற்கையாகவே. அத்துடன் அந்த முதல் தலைமையினுடைய தெளிவு, முதல் தலைமையினுடைய போக்கெல்லாம் மறையும். அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையில் இருப்பவர்கள் கூட இன்னும் ஒரு 20 வருஷத்தில் நீங்கள் வீல் சேரில் தான் இருப்பீர்கள். இயற்கையை யாரால் மாற்ற முடியாது. ஆகவே இப்பொழுது காலம் குறுகி கொண்டு வருகின்றது. அந்த தேசிய விடுதலை போராட்டம் மக்களை மையமாக வைத்து, மண்ணை மையமாக வைத்து, அந்த மக்களை மண்ணை மையமாக வைத்ததெல்லாம் இந்தியா கூட அங்கு தலையிட வேண்டி வந்தது. எல்லா நாடுகளும் அங்கு ஓடி வர வேண்டிய நிலை வந்தது. நீங்கள் உங்களுடைய மக்களுடைய சக்தியை, மண்ணுடைய சக்தியை வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்துங்கள். வெளிப்படுத்துவதற்கு தன்மை வந்தால்தான் இன்றைக்கு உக்ரைன்ல என்ன பிரச்சனை? அந்த 2 பகுதியை எப்படி தங்களுக்குள்ள கொண்டு வரதான் பிரச்சனையா இருக்குது. மக்கள் அல்ல, அந்த வளம். அந்த மக்கள் உங்களுக்கு எத்தனை வளம் இருக்கின்றது, எங்களுடைய மக்களுடைய பலம் எத்தனையோ இருக்கின்றது. அவையெல்லாம் நாங்கள் செயற்படுத்தினால் தயவு செய்து அரசியலுக்கு அப்பால் பொதுவான ஒரு சபையொன்று உருவாக்கப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கின்றது. எவராக இருந்தால் நீங்கள் உங்கள் தன்மையில் இருங்கள். அதை யாருமே மறுக்கவில்லை. நீங்கள் எப்படியாக நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறீர்களோ, பணியாற்ற திட்டங்களை வைத்திருக்கோ, செயல்படுங்கள். யாருமே அதற்கு வரவில்லை. ஆனால் இந்த பொதுத்தன்மையில் செயல்படுகின்ற பொழுது அந்த பொது நோக்கை பலப்படுத்தக்கூடிய முறையில் செயற்படுங்கள். அந்த பின்னணித்தான் இப்பொழுது அரியநேந்திரன் கூட மக்களுடைய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அந்த மக்கள் ஆணையை கொண்ட பின்னணியில கோரிக்கை வேண்டி அனுப்பியிருக்கிறதாக தகவல் வருகிறது. அதே மாதிரியாக முந்தி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மக்களோடு மக்களாக நின்றவர்கள் பலர் ஊடகத்துறையிலும் சரி அல்லது அறிவார்ந்த துறையிலும் சரி தங்கள் கருத்துக்களை வெளியிடுகின்ற தன்மைகள் எல்லாம் பார்க்கின்றோம். இவற்றை ஒருங்கிணைங்கள். நீங்கள் எங்களுக்கு தேவை, யாராக இருந்தாலும் தேவை. ஒரு தமிழன் நீங்கள் பலவீனப்பட்டாலும் நாங்கள் பலவீனப்படுகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு தமிழன் பலவீனப்பட்டாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தமிழன் பலவீனப்பட்டாலும் நாங்கள் பலவீனப்படுகிறோம் என்றால் நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது என்பதுதான் ஈழத்தமிழருடைய அடிப்படை தன்மை. ஆகவே எவ்வர் நீங்கள் பலவீனப்பட்டாலும் அது எங்களுடைய வீழ்ச்சியாகத்தான் கருதித்தான் நீங்கள் பலவீனப்படாமல் இருப்பதற்கு என்றதை செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. இந்த பேச்சுக்களை தவிர உங்களுக்கு எதிரான விமர்சனங்களாக கருதாதீர்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விவேகானந்தர் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினதால தான் இந்தியா விரைவாக சுதந்திரம் பெற்றது என்ற கருத்து கூட இருக்கின்றது. மறந்துடாதீர்கள். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் ஊடகத்தால் முடியுமே தவிர எங்களால் திட்டங்களை வகுக்கிறதோ அல்லது சட்டங்களை வகுக்கிறதுக்கோ அது எங்களுடைய தொழில் அல்ல. ஆனால் ஆபத்து வருகின்றது, பிரச்சனை வருகின்றது, நீங்கள் உங்களை அறியாமே சிக்கின்றீர்கள் என்ற தன்மைகளை கூறிக்கொண்டே இருப்போம். அவர் கூறுவதன் மூலமாகத்தான் உங்களை பாதுகாப்பதற்காகத்தான், உங்களை பாதுகாப்பதன் மூலம் எங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உரையாடல் நடத்துவோம் என்பதை மட்டும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அந்த அற்புதமான உங்களுடைய அந்த சிந்தனை போட்டோடு உங்களுடைய கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி என்று கொண்டு வருவோம். அடிக்கடி நாங்கள் இங்கே கூறுவது போல் 3 பேர் கொண்ட கட்சி அல்லது அமைப்பு தமிழ் மக்களுடைய தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த நிலைமைகளை எப்பொழுது அவர்கள் மன சுத்தியோடு, இதய சுத்தியோடு அதை உணர்ந்து கொள்கிறார்களோ, கூட்டாக அந்த முயற்சியின் உண்டாகத்தான்
தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வரும் என்பதை எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த பாதையை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இது இவ்வளவு ஆண்டுகளாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இதுவரையில் காணவில்லை. அந்த விதையினுடைய வெளிப்பாடுதான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி நாங்கள் நிறைய விடயங்களை இங்கே கூறிக்கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், மாஸ்டர் கூறியது, பொது சபை அது இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர் முத்தாய்வாளர் ஃபெட்டுமான் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.